கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக நன்மையான கர்த்தரினாலே நாம் ஒரு சிலராக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ள வந்திருப்பது உண்மையிலேயே தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை, பெரிய ஆசீர்வாதம். கடந்த வாரத்திலே வயநாட்டிலே நடந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிக பரிதாபமான நிலைமை. கிட்டத்தட்ட ஒரே இடத்திலே 450 பேரை அடக்கம் செய்ததை நாம் மொபைல் மூலமாக பார்த்தோம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 17 பேர்கள். அவருடைய மூத்த சகோதரர் வேறு இடத்தில் இருந்தாராம். அவர் பார்க்கும் பொழுது அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு அப்படி அது சரிந்து போவதை பார்த்து அவர் மிகவும் கவலைப்பட்டாராம். அவருடைய குடும்பத்தில் 17 பேரும் எல்லாரும் அடித்து செல்லப்பட்டார்கள். அதில் 9 பேர் மாத்திரம் அவருடைய சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாம். மீதி கண்டுபிடிக்கப்படவில்லை. எத்தனையோ பேர் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 கிராமங்கள் அதில் இருக்கிறது. அந்த 3 கிராமங்களில் கிட்டத்தட்ட 1000க்கு மேல்தான் மறித்திருப்பார்கள். அந்த நிலைமையிலே நினைத்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் எவ்வளவோ ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் தான் மீட்டுமாய் நம்மை சுகபத்தோடு பாதுகாத்து பரலோகத்தின் தேவனை தொழுதிலும் சாக்கித்தனை பெற்றிருப்பது தேவனும் கொடுத்த பெரிய கிருபை பாருங்கள். எனக்கு அன்பான அருமையான நாளே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் நாம் ஒரு சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அதுக்கு மேல் வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்கள், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்குள்ள மக்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை போதிக்கின்றார். நீங்கள் நானும் கூட எப்படிப்பட்டவர்கள் என்பதை தேவன் அறிவார். நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களாக, நல்ல மரங்களாக, தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழும் என்பதைத்தான் பரலோகத்து தேவன் எதிர்பார்க்கிறார். அதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், அப்படி நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேத பகுதியை நாம் இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை. ஆம், இந்த அநேக ரொம்ப நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பயபக்தியோடு கூட ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே சொல்வதை நாம் பார்க்கிறோம். உண்மைதான், அவர்களை தவறு நாம் சொல்ல முடியாது. தேவன் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அவ்வளவு ஒரு பண்பு வைத்திருக்கிறார்கள், பயத்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தாவே ஆண்டவரை சொல்வது இயல்புதான். ஆனாலும் கொடுப்பார்கள், வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு கொண்டு அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் போனால் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதிலே அர்த்தமில்லாமல் போகிறது. ஆம், பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் காலையில் எழுந்த உடனே நம்மை பார்த்து குட் மார்னிங் அப்பா, குட் மார்னிங் அம்மா என்று சொல்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் அவங்க நம்ம குட் மார்னிங் சொன்ன பொழுது நாம் அவருக்கு ஏதாவது வேலை சொல்லும்படி கேட்டால் அது உடனே செய்தால் நமக்கு என்னாகும்? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை செய்யாமல் அவர்கள் மறுத்து விளையாடு ஓடும் பொழுது இவர் குட் மார்னிங் என்று சொன்னதில் அர்த்தமில்லாமல், அதே போல் தான் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்பது உண்மையானால்
வெறும் கர்த்தாவே கர்த்தாவே என்று வாயளவில் சொல்வதல்ல, நாம் உள்ளத்தின் அளவிலே நாம் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த மக்களாக இருக்க வேண்டும். இதே போலத்தான் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46 வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருப்பது என்ன? அன்பார்களே, நீங்களும் நானும் கூட தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகின்ற காரியத்தை செய்வதைத்தான் அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த இடத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லையா? அப்படி என்றால் பரலோகத்தின் தேவன் சித்தம் என்ன? அவர் எதை விரும்புகிறார்? அவர் சித்தம் என்ன என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர் யாக்கோப்பு, யோவான், பேதுரு 3 பேரை அழைத்துக் கொண்டு ஒலிவு மலையிலே மறுரூபமாகும்படியாக போகின்றார். அப்பொழுது அந்த ஒலிவு மலையிலே அவர்கள் தள்ளி தள்ளி சற்று நின்ற பொழுது அவர் முகம் பிரகாசமாக இருந்ததாம். அவர் அணிந்திருந்த உடை தூய்மையாக மிகவும் வெண்மையாக காணப்பட்டதாம். அது மாத்திரமல்ல, பேதுரு பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் அருகிலே எலியாவும் மோசேயும் இருப்பதை பார்த்து பேதுரு சந்தோஷப்பட்டு அங்கு கூறுகிறான், ஆண்டவரே, நம்ம எல்லாரும் இங்கு இருப்பது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் போடும் என்று சொல்லி பேதுரு சொல்லி கொண்டிருக்கையில் வானத்தின் ஒரு சத்தம், ஒரு மேகம் அங்கு சொன்னது. அந்த மேகத்திலே தேவன் பேசுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் கூறுகிறார். பேதுரு, யாக்கோப்பு, யோவானுக்கு மாத்திரமில்லை, நமக்கும் அது பொருந்தும். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். அதுதான் அவர் விருப்பம். என்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே எல்லாரை காட்டிலும் அவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படிந்தார். அவர் தேவனுடைய சித்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். உலகில் எல்லா மக்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எல்லா மக்களுக்காகவும் அவர் சிலுவை சுமக்க வேண்டும். எல்லாருடைய மக்களுடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு ரத்தம்தான் கழுவும் என்பதை தேவன் அறிந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்கச் செய்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரிந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தி சிலுவையின் மரண பரிந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். பாருங்கள், தேவன் ரூபமாயிருந்தும் தேவன் சமமாயிருப்பதை அவர் என்ன செய்வதில்லை, கொள்ளையாயின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தினார். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவன் அவரை உயர்த்தினார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். தேவ வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து உலகம் மக்களாக நம் அனைவருக்காக தன் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறை மறித்ததினால் அவர் அவந்தளவு கீழ்ப்படிந்தனால் தேவன் அவரை 3ஆம் உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல, உலகத்தில் எல்லாருடைய நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமீபத்தில் வந்து அப்போஸ்தலரை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகினால் இங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு குடிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னார். மத்திய 28ஆம் அதிகாரம் 18-20 வரை வாசித்தாங்க தெரியும். ஆகவே தேவ சித்தம் இதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்திற்கு
நீங்கள் நானும் என்ன செய்யணுமாம்? கீழ்ப்படிய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டு சொன்னார், பரலோகத்திலிருக்கிறேன் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவிற்கு என்ன செய்ய மாட்டான், அதிலே பிரவேசிப்பேன். அவர் சித்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் செவிசாய்க்க வேண்டும். ஆனால் அதை விட்டு பாருங்கள். அதே வசனத்தில் நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசிலே துரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு பேசினார், தைரியமாக சொன்னான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை, தீர்க்க தரிசனத்தை உரைக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, ஏதாவது அடையாளத்தை பிசாசிலே துரத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்த்தது அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் நான் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு அநேகர் தவறான கருத்துக்களோடு தவறான எண்ணத்தோடு மக்களை திருப்பதற்காக நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை போல அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறோம் என்று சொல்லி ஒரு தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பொய்யான தீர்க்கதரிசிகள் இருப்பதை நாம் வாசிக்கலாம். நான் உரைக்காததும் நான் உங்களுக்கு சொல்லாததும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தைரியமாக வந்து நீங்கள் பொய்க்குறி பேசுகிறீர்கள், அபத்தம் பேசுகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக நாம் வாசிக்கிறோம். அவருடைய இன்றைக்கு பொய்யான தீர்க்கதரிசிகள், பொய்யான மக்கள், பொய்யான அடையாளங்களை அற்புதங்களை செய்து மக்களை திசை திருப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஐமாலே அடையாளங்கள் மூலமாக அற்புதங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய வசனம் நமது கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய வசனம் தான் உங்களின் என்னை மேல் செய்யும் பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். இந்த கர்த்தருடைய வசனம் தான் உங்களை என்னையும் தேவனின் பிள்ளைகளாக மாற்றும். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அடையாளங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னதை பாருங்கள், ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்றார். ஆமரிமார்கள் அப்படிப்பட்டவர்கள் அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதுவல்ல உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு நீங்களும் நான், என் உலக மக்கள் அத்தனை பேரும் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நான் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து நாம் மனம் திரும்பி நான் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற்று இன்றைக்கு கர்த்தருடைய சபையில் அங்கமாக இருக்கிறோம். இதுதான் தேவன் எதிர்பார்த்தது. நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். அதைத்தான் பரலோகத்தின் தேவன் விரும்புகிறாரே தவிர நீங்கள் அடையாளம் செய்யுங்கள், அற்புதங்கள் செய்யுங்கள் அவர் ஒருபோது எதிர்பார்க்கவில்லை. என்றால் வேத வசனம் நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமாம், இந்த வசனம் என்ன போதிக்கிறதோ அதைத்தான் நாம் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லும் பொழுது தொடர்ந்து அதே அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மறை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மறை மேல் தன் வீட்டை கட்டின
புத்தியுள்ள மனுஷன் பாருங்கள். கண்மலை கற்பாறை மேல் அஸ்திவாரம் போட்டால் அது எவ்வளவு பலமாக இருக்கும். ஆக அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் கண்மலை மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷர்களாக இருப்பார்களா பாராமரிமாலே. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளையாக வளர வேண்டும். அதனால்தான் நாம் வாரத்து முதல் நாள் ஒன்று கூடி அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவது உறுதியாய்த்தது. அதே போல அநேகர் வர வேண்டும். அதைத்தான் பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் சொல்லியே என் வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்யாதவன் மணல் மேல் அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டினேன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பாருங்கள், மணல் மேல் அஸ்திவாரம் போட்ட எப்படி இருக்கும்? பெருமழை வரும் பொழுது, பெருங்காற்று வரும் பொழுது அது என்ன செய்யும்? இடிந்து விழுந்து ஒன்றுமில்லாமல் இருக்கும். ஆனால் அதே வேளையிலே கண்மலை மேல் அஸ்திவாரம் போட்டார். அது எவ்வளவு பலமாக இருக்கும். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும், எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் செய்யலாம், அது விழாது. அந்த விசுவாசத்தான் பரலோகத்து தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். எந்த விதத்தால் சோர்ந்தும் என்று போய்விடுக்காத பாருங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், நாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய வசனங்கள் கீழ்ப்படி நடக்கும் பொழுது நம்ம யாருமே அசைக்க முடியாது. ஆகவே நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு, இயேசு கிறிஸ்து வசனங்களுக்கு என்ன செய்யலாம்? செவிசாய்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்யும் காலத்திலே அவர் அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்து அநேக இயேசுவை பின்பற்றினார்கள். அநேக இயேசு கிறிஸ்துவை பின்னால் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்தே அந்த மக்களை பார்த்து சொன்னது. யோவான் 8ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் தம்மை விசுவாசித்த அந்த மக்களை பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஆம், எனக்கு அன்பன், இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படி. அதைத்தான் அவர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த உலகில் எல்லா மக்களுக்கு என்ன செய்தார்? அவர் வார்த்தைகளை சொன்னார். இது தேவனுடைய வார்த்தை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் சொந்தமாக சுயமாக சொல்லவில்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொன்னார். அவருடைய வார்த்தை தான் உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு அது செல்லக்கூடிய. ஆகவேதான் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் நான் செவி சாய்க்க வேண்டும். அதை விட்டு இன்றைக்கு கற்பனைகளை மக்களை திசை திருப்பதற்காக தவறான பதவிகளை, கல்ல தீர்க்க தரிசனங்களை இன்றைக்கு அநேக சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். நீங்கள் நானும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களுக்குத்தான் நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம்தான் நம்மை ரட்சித்து பரலோக பாக்கிட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான தேவ பலனாக இருக்கிறது பாருங்கள். அதைத்தான் அப்போ உலகமெங்கு போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஆரம்ப காலத்திலே, சபை வளர்ந்து வரும் காலத்திலே கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. சிதறடிக்கப்பட்டார்கள். அவர் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சபை வளர்ந்து கொண்டு வந்தது. அதே போல் இன்றைக்கும் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படுகின்ற நாள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையில் இருக்கிறோம், அங்கமாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைச்சார், நமக்கு மிக தெளிவாக போதிக்கின்றார். தேவன் வார்த்தை என்ன பேசுகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். ஆமரிமாரிலே நீங்கள் நானும் வேதாகம் எங்கு பேசுகிறதோ அங்கு பேச வேண்டும். வேதாகம் எங்கு அமைதியாக இருக்கிறதோ அங்கு அமைதியாக இருக்க வேண்டும். தேவ வசனத்தை கூட்டவோ குறிக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை.
ஆகவே தேவனுடைய வார்த்தை எங்கு போதிக்கிறது என்ன அதன்படி நான் செய்ய வேண்டும். 1 பேர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் போதித்தால் வேத வாக்கின்படி போதிக்க கடவன். கர்த்தருடைய வசனங்கள் நிதானமாய் பகுத்து நாம் போதிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட வேத வசனங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இவரே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தார். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பரிசுத்த ஆவியான பலத்து செய்களாலும் நமக்கு இப்படி இலவசமாய் கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு இப்படி தப்பித்துக் கொள்வோம். ஆகவே கர்த்தருடைய வசனம் அடையாளங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, பரிசுத்த பலத்து செய்கின் மூலமாக உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, அது நம்ம கருத்தில் இருக்கிறது. பாருங்கள், தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தமிழிலும், ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கு ஆங்கிலத்திலும், மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு மலையாளத்திலும், கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு கன்னடத்திலும் இன்றைக்கு வேதாம் மொழி பெருக்கப்பட்டு அவரவர்கள் மொழியிலே தேவ வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்கு தேவன் எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார். ஆமாம், அப்படிப்பட்ட அந்த சிந்தையோடு கூட நீங்கள் நானும் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிவோம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இந்த உபதேசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூத மக்களுக்கு முன்பதாக அதிகாரத்தோடு பேசினார், தைரியமாக பேசினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பிரசங்கத்தை கேட்டு, இந்த வசனங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டதாக விதத்திலே வாசிகள் பாருங்கள். எனக்கு அன்பாந்தரே, நீங்கள் நானும் கூட இப்படிப்பட்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவோம், அந்த சத்தியத்தை நான் கீழ்ப்படிவோம். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து வருவோம். அதற்கு கர்த்தருடைய வசனமே முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், கர்த்தருடைய வசனத்தை நாம் படிப்போம், கர்த்தருடைய வசனம் என்ன போதிக்கென்று ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற வேத வசனத்தின் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே வேத வசனம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெரிய நாட்டில் இருக்கிற சபையார்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சிந்தையை என்ன செய்தார்களாம், மனவாஞ்சியோடு கூட என்ன செய்தார்கள், காரியங்களை பிடிக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள், பகுத்து படித்தார்கள். அப்படி படித்தனால்தான் தெசலோனிக்கேயில் இருக்கிற சபையாரை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். ஆகவே மாலை கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதில் நடக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை அதிகமாக ஆசிரிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற மக்கள் இன்றைக்கு நீங்களானும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். எனக்கு அன்பார்ந்த இந்த அருமையான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதில் நடக்கிறது மாற்றிருந்தால் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டு வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவுக்குள் நினைச்ச மாட்டானாம் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் சொன்னார், பரலோகத்திற்கு பிதாசித்தங்கள் செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பார் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தான்னு கூப்பிடுறதிலே பிரவேசிக்க ஆமரிமாறே. வெறுமனே கர்த்தாவே கர்த்தான்னு கூப்பிடுறது மாத்திரமில்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நடப்போம், அதுபடி ஜீவிப்போம். தேவன் நிச்சயமாக ஆசிரிப்பார். தேவன் தாம் இந்த வசனத்தையும் கேட்டு நம் மனைவி ஆசிரிப்பார். அரிமானை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்பதற்கு, மற்ற அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட உமது வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு தந்தை மாபெரும் கிருபிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, நாங்களும் கூட சத்தியத்தை நாங்கள் வாசிப்பதோடு மாத்திரமில்லை, அதுவில் நடந்து தரப்பினே நாங்கள் புத்தியுள்ள மக்களாக, கண்மலிமேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மக்களாக ஜீவிக்கு உதவி செய்யும். ஐயா, அதற்கு முதுகமான இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நான் ஜீவிக்க எங்களை ஆசித்தார். தொடர்ந்து காத்துக்கள் பெறப்பட்டு எங்கள் பாவக்குற்றம் தயவாக வலியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.